ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் sparklehomemaker. எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லையும் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லையும் இந்த வீடியோவில் ஒரு 10லேருந்து 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோடு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி வீட்டிலே எப்படி கடாயில் வந்து செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி பெரிய பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தேவையான சால்ட்டு, சில்லி பவுடர் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு, காரம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 250 ml, கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 150 ml ரீஃபைண்ட் ஆயில், 50 ml நெய், இது கூட பார்த்திங்கன்னா பட்டை 3 துண்டு, ஸ்டார் அனஸ் 1, ஜாதிபத்திரி 1, கல்பாசி 2, ஏலக்காய் 8, மராத்தி முக்கு 1, பிரியாணி இலை 3, கிராம்பு 10. இந்த ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறதுனால பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே அரைக்கட்டு அளவுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அப்புறம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வந்து மறந்துட்டு தக்காளி சேர்த்துட்டேன். ஸோ எண்ணெயிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 500 கிராம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நான் மறந்துட்டு சேர்த்தனால அந்த எண்ணெயில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 10 நம்பர் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் காரங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையும் அந்த தக்காளி கிரேவியோட நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே தண்ணி, மட்டனுக்கு வந்து தண்ணி விட்டுருக்க, தண்ணி சேர்க்கல, அதிலே தண்ணி வேகமே தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நம்ம இந்த தக்காளி கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நல்ல எண்ணெய் கக்கி மேலே வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கறியும் தக்காளி தொக்கும் நல்லா வந்து கொதித்து வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து கக்கி வரணும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1க்கு 1 பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கறியில் கொஞ்சம் தண்ணி இருந்தனால நம்மளுக்கு 1க்கு 1.5 மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்திருக்கும். அதாவது 1 இயருக்கு மேலான மெச்சூரிட்டி ரைஸ்னால் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. புதுசாக வாங்குகிற ரைஸுனால் 1க்கு 1, சீரக சம்பானா 1க்கு 2, நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசினா 1க்கு 2. இதுதான் மெஷர்மெண்ட்டு. அரிசியை பார்த்திங்கன்னா நான் இந்தியா கேட் கிளாசிக் எடுத்திருக்கேன், இல்லைனா யூனிட்டி எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு நான் வந்து தந்தூரி மசாலா வந்து மேரினேஷன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு கூட பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, தந்தூரி மசாலான்ட்டு ரெடிமேடில் விற்கிது, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் கசூரி மெத்தி, ஓரிகனோ இதெல்லாம் சேர்க்குறதா கூட சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா நம்ம பிரட்டி வச்சுக்கலாம்.
நீங்கள் தந்தூரி செய்கிற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி வீட்டில் கட் பண்ணி நம்ம வாங்குகிற இந்த மெஷர்மெண்ட்லேயே நம்ம வந்து சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யலாம். இதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்தமாரி லெக் பீஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கீறி விட்டுட்டு எல்லாம் உள்ள சைடெலாம் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா மசாலா பரட்டிட்டு ஒரு 1-2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அது எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு பிரியாணிக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி. உங்களுக்கு கை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப கிண்டாமல் ஒரு 4 சைடு மட்டும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இண்டியா கேட் கிளாசிக் எடுத்திருக்கேன். அது தவிர உங்களுக்கு வந்து யூனிட்டி ரைஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. 80% அளவுக்கு ரைஸ் வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிட்டு இந்த அளவுக்கு 80% அளவுக்கு நம்மளுக்கு ரைஸ் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸை எடுத்துகிட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வீட்டில் பசங்க வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் கேட்டனால நான் வந்து க்ரீன் அண்டு எல்லோ 2 ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு வந்து தக்காளி இல்லாமல் பிரியாணி சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் 2 ஸ்டைலையும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தி அண்ட் ராவத்தை 2த்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தனால மட்டும்தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் இயர் ஈத் அப்போ நான் செஞ்ச பிரியாணி ரெசிபி. டேஸ்ட் நல்லா வந்தனால இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தம் போட்டுட்டோம். தம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அடியில் வந்து ஒரு பழைய இரும்புக்கல் தோசைக்கல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா நனைச்சி ஃபுல்லாக ஏர் இல்லாமல் கட்டிட்டு அதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய வச்சு வெயிட் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷமும் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷமும் தம்மில் வச்சு சிம்மில் வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சிக்கோங்க. தந்தூரி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேனில் வந்து பட்டர் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்க்கணும். பரட்டி விடுற அளவுக்கு இருக்கணும். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதிலே நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி கொடுக்கணும். இது கொஞ்சம் டைம் தான் ஆகும் தந்தூரி பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்ம பொறுமையாக ஃப்ளிப் பண்ணி கவர் பண்ணி வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தந்தூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்மோக்கி கொடுக்க பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்கா பேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து நெருப்பில் வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தவாவில் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் நெருப்பில் ஃபயர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கங்கு எடுத்து அதை வந்து உள்ள பாத்திரத்துக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். ஸோ தந்தூரி வந்து வீட்டுள்ளேயே வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோட சேர்ந்து பயணிப்பு மாட்டேன். பை பை. ஸ்பார்க்கல்